பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு அரசு பள்ளியை சாதிக்க நாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கின்ற விதத்தில் நாம நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டோம். நமக்கு பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு பாதுகாவலனாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார். நமக்கு அது மிக பெருமை. ஆனா சிபிஎஸ்இ படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெத்தவங்க, இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெத்தவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்க படிக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு என்று நீங்க ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற, அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்ல இந்த பிள்ளைங்க 5வது ஃபெயில்னா ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்ப டிராப் அவுட் எவ்வளவு தூரம் அதை அதிகப்படுத்தும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக அந்த பிள்ளைங்கள் சொன்ன பெத்தவங்களுக்கு சொல்றேன் நான், தயவு செய்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5வது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். அப்படி கேள்விகள் கேட்க போதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்கிறோம். படிக்கக்கூடிய 1,29,00,000 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகின்றோம். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்கத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு, அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவர்களை ஊக்கப்படுத்துகிறதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்லுகிறார் என்று சொல்லும்போது எனக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷரை ஏற்றுகிறார்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். பெற்றவங்க நான் வைக்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி 5வது ஃபெயிலாக உங்க பிள்ளை ஃபெயில் நீ ஒத்துக்க அப்படின்னு தயவு செய்து கையெழுத்து வாங்கி தயவுசெய்து எதிர்த்து கேள்வி கேளுங்கள். இது எப்படி சாத்தியப்படும் என்று எதிர்த்து கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு மேல் இருக்கின்ற தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன். ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கிற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் உடையாக அழைத்திருக்கின்றனர். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். திருவள்ளூர் ஸ்கூல்ல ஒரு மாணவி இறப்பு காரணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. நம்ம கலெக்டர் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க, ஒரு குழு ஒன்றா அமைச்சிருக்கீங்க. என்னென்ன அது இறப்பு காரணம்? இல்லை, அது முழுமையாக அதுக்கான காரணம் வந்ததுக்கு பிறகு நான் சொல்லேன். அறக்குறையாக நாங்கள் சொல்லக்கூடாதுனாங்க. இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு முன்னாடி முழுமையாக உங்களுக்கு அதை தெரியப்படுத்தப்படும். தொடர்ந்து நான் சொல்றேன், என்சிஆர்டி அண்ட் இந்த என்இபி அப்படிங்கிற வரும்பொழுது ஒரு ரொம்ப சாதாரண ஒன்னே சொல்றேன், ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சார்ந்த நல்ல அறிவுள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பஸ் அதை டினை பண்ணுமா? அப்பப்பா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்முடைய மாணவ செல்வங்க இதுதான் ஏற்றக்கூடியதா இருக்குன்னு தானே ஒரு அரசாங்கம் அதை ஆசையா தானே பார்க்கக்கூடும். அதுல ஆனா நாங்க இன்னைக்கு அது வேணாம் என்று சொல்லிக்கிறோம். நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர் கேட்கிற மாதிரி தான் என்சிஆர்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிருவாங்க. அந்த வரலாற்றை திருச்சி பேசப்படும். நாம யாரெல்லாம் சின்ன வயசுல படிக்கும்போது யாரெல்லாம் ஐயோ அவெல்லாம் தேச விரோதிப்பா, நம்ம யாரெல்லாம் சொன்ன தைரியமா அவங்க சொல்றாங்க ஐயோ அவெல்லாம் தான் தியாகின்னு பேசுகிற அளவுக்கு நீங்க மாற்றுகிறார்கள். ஆக இது ஒரு சான்று தான். இப்ப என்சிஆர்டி உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா எஸ்சிஆர்டிக்கு வேலையே இல்லாம போயிடுவீங்க. நாங்க அங்கேருந்து யாரை நல்லவன் சொல்லி அந்த பிள்ளைங்க நல்லவன் சொல்லிக் கொடு, நாங்க அங்கேருந்து யாரை நாங்க கெட்டவன் சொல்றோம் அவன் கெட்டவன் சொல்லிக் கொடு என்கிற நிலைமைக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். டிராப் அவுட் ரேஷியோ ஒன்னே சொல்றேன், 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்க எக்ஸாம் வைக்கிறோம். நாங்க அப்படி வைக்கும்போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்கார வச்சு எப்படி அட்வைஸ் பண்ணீங்க? அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும்? அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா, இப்படியாச்சும் இதில் நீ பாஸ் பண்ணிப்பா, நீ உட்காந்து படிப்பா. அந்த பிள்ளைங்க அது உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பா ஏதோ நமக்கு சொல்றாருப்பா என்ன, அந்த ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே சொல்றேன், கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசிஸ்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிதாக திட்டத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதர் ஸ்டேட்ஸ்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 6ஆம் வகுப்புல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ்சிஆர்டி இப்ப நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்க இப்ப அந்த குழு போட்டு இப்ப அடுத்த கல்வியாளர் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே. இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் 51AH என்ன சொல்றது? நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும், அறிவு சார்ந்து அவனுக்கு கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்றான சொல்றாங்க. ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஆர்டி ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அதுல பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல கொண்டு வரப்பட்டதான் ஆக்ட். அப்ப இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை எதிர்த்து போகின்ற அளவிற்கான பல வேலைகள் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு மாநிலம் தான் அறியும். நமக்கு இன்னைக்கு என்ன தேவை, நாம என்ன பேசும்போது கேரளா அப்படி பேச அவங்க வேற மாதிரி பேசுவாங்க, வெஸ்ட் பெங்கால் வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதற்காக இதை சொல்றேன். இதுல
ஒரு பெரிய அண்ணன் மனப்போக்கோட நான் சொல்றத ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் இந்த சைஸ் தான் பண்ணி எல்லாருமே போட்டுக்கணுங்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையைத்தான் அதை எஜுகேஷன் செய்யாதீர்கள் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். தேங்க்யூ. இந்த காலம்புற ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்ற ஆசை. குறிப்பாக அந்த செய்தித்தாளை நான் படிக்கிறதுக்கு முன்னாலும் நான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் படித்து அடுத்த நிமிஷம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள். உடனடியாக அதை வாங்கி அதை படிக்கும் பொழுது தான் சிபிஎஸ்இ சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலேருந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆனாங்க என்று சொன்னால் அவங்க மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற NEP தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்றதோ அந்த சரத்தை அமுல்படுத்த போவதாக ஒரு செய்தியை பார்த்தோம். இன்றைக்கு அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிற ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கின்றோம், அதில் இருக்கின்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி 2019 டிராஃப்ட் வெர்ஷனில் இருக்கும்போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்ன பொழுதுதான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசரமாக இன்னைக்கு அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்னைக்கு அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்றேன், ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக இதை நாங்கள் பேசல. பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், அதிமுகவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம். ஒரு இயக்கத்திற்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை, ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக. இன்னைக்கு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் 5ஆம் வகுப்பே படிக்கட்டும். ரிசல்ட் ஒரு 2 மாசம் கால அவகாசம், அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்க தேர்ச்சி பெற வச்சிருங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க, அந்த பிள்ளைங்களை நீங்க பாஸ் பண்ண வச்சுங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி அந்த பிள்ளைங்க 5ஆம் வகுப்பே படிக்கணும், 8ஆம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிபிஎஸ்இயில் நோ ஆல் பாஸ் என்பது தொடர்பாக தற்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம்.